டிஎன்டிவி தமிழ் ஊடகம், தனித்துவமான தமிழ் ஊடகம். உலகெங்கிலும் வாழும் டிஎன்டிவி தமிழ் ஊடகம் பார்வையாளர்களுக்கு அன்பு வணக்கம். தமிழர்களுக்கு அவர்களின் ஆண்டு தொடக்கம் என்ன என்பதே தெரியக்கூடாது. அது தையா அல்லது சித்திரையா என்று வாழ்நாள் முழுவதும் அவர்கள் குழம்பிக்கொண்டே இருக்க வேண்டும். தமிழர்களுடைய முன்னோர்கள் பெருந்தலைவர்கள் யாராவது இருந்திருக்கிறார்களா என்றால் அப்படி யாருமே இல்லை என்று அவர்கள் நம்ப வேண்டும். எல்லாமே பார்ப்பனிய பூச்சாண்டிகள் உள்ளே அமர்ந்து கொண்டு தமிழர்களை சாதி ரீதியாக பிரித்து விட்டார்கள். தமிழர்கள் சாதி வெறியர்கள் என்று தமிழர்களே நம்ப வேண்டும். அதனால் அவர்கள் குற்ற உணர்ச்சிக்கு ஆளாக வேண்டும். தமிழர்களுடைய தொன்ம வரலாறு ஏதும் இருக்கிறதா என்றால் 2000 ஆண்டுகளுக்கு முன்னால் காட்டு மிராண்டி வாழ்க்கை வாழ்ந்தவனுக்கு அறிவு இருக்குமா என்று தொடர்ந்து பரப்புரைகள் செய்து தமிழன் தனக்கு உண்மையிலேயே எந்த விதமான வரலாறும் இல்லையோ என்று நம்பும் அளவிற்கு அவன் மாற்றப்பட்டிருக்கிறான். இப்படி தொடர்ந்து தமிழர்கள் தங்களுடைய சுய அறிவு, தொன்ம வரலாறு, முன்னோர்களுடைய அறிவியல், மொழியினுடைய ஆழம், மொழியில் இருக்கக்கூடிய தமிழியல் என்று சொல்லக்கூடிய பல்வேறு துறை அறிவியல் சார்ந்த எதையுமே தமிழர்கள் உணர்ந்து கொள்ளக்கூடாது. தமிழர்களை பொறுத்தவரையிலும் இப்போதைக்கு அவர்கள் எல்லாம் திராவிடர்கள் என்ற முகமூடியை மாட்டிவிட்டு அவர்களுக்கென்று இருக்கக்கூடிய ஒரே தலைவர், ஒப்பற்ற தலைவர் ஈவே ராமசாமி, அவர்களுக்கென்று இருக்கக்கூடிய ஒப்பற்ற ஒரே அடுத்த அரசியல்வாதி அறிஞர் அண்ணா, அதற்கடுத்த அரசியல்வாதி கலைஞர் கருணாநிதி, அதற்கடுத்த அரசியல்வாதி மு.க. ஸ்டாலின், அதற்கடுத்த அரசியல்வாதி உதயநிதி ஸ்டாலின், இவர்களை விட்டால் தமிழர்களுக்கு வாழ்வதற்கு வழியே இல்லை, இவர்களை விட்டால் தமிழர்களுக்கு நாதியே இல்லை என்பதாக தொடர்ந்து இந்த திராவிட பெருங்கூட்டம் என்று அழைத்துக் கொள்ளக்கூடிய ஒரு சின்னஞ்சிறிய சிறு கூட்டம், அந்த சிறு கூட்டம் தொடர்ந்து பொய்ப்பரப்புரைகளையே மேற்கொண்டு தமிழர்களை இப்படி ஏய்த்து பிழைத்து கொண்டே இருக்கிறது. காரணம், அவர்கள் ஆட்சி அதிகாரத்தில் தொடர்ந்து நீடிக்க வேண்டும் என்பதை தவிர வேறு எந்த இலக்கும் கிடையாது. அப்படி நீடித்துக் கொண்டே பல லட்சம் கோடி சம்பாதித்துக் கொண்டு தங்கள் வாரிசுகளையே மீண்டும் மீண்டும் இந்த தமிழ்நாட்டினுடைய மன்னர்களாக ஆக்கிக்கொண்டே இருக்க வேண்டும், தமிழர்கள் கொத்தடிமைகளாகவே இருக்க வேண்டும் என்பதுதான் இவர்களுடைய தொடர் செயல்பாடாக இருக்கிறது. தொடக்கத்தில் திக என்று சொல்லக்கூடிய திராவிடர் கழகமும் திமுகவும் அன்றைய காலகட்டத்தில் ஒட்டுமொத்தமாக தமிழர்களின் நம்பிக்கைக்கு உட்பட்டதாக இருந்திருக்கிறது என்று மாற்று கருத்து கிடையாது. தேவநேய பாவாணர் போன்றவர்கள் எல்லாம் கூட அன்று நம்பினார்கள். அதே போல 2009 வரைக்கும் ஒட்டுமொத்த தமிழர்களுமே இந்த திராவிடத்தை, இந்த திராவிட சிறு கூட்டத்தை நம்பினார்கள். 1.5 லட்சம் பேர் கொத்து கொத்தாக அங்கே கொத்து குண்டுகளால் பஸ்பமாக்கப்பட்டு பட்பம் என்று சொன்னாலே சாம்பல் தான், சாம்பலாக்கப்படும் போது இங்கே கடற்கரையில் ஒரு அரை மணி நேரம் உண்ணாவிரத நாடகத்தை அரங்கேற்றிய பிறகுதான் ஒட்டுமொத்தமாக இந்த உலகமும் அதிர்வுக்கு உள்ளானது, அதிர்ச்சிக்கு உள்ளானது. அன்று அந்த காலகட்டத்தில் இந்த பேராயம் என்று சொல்லக்கூடிய காங்கிரஸ் பேரியக்கம் என்று சொல்வார்கள், அது பேராயம் என்று அப்படி சொல்லுவாங்க. அந்த பேராயத்திற்கு எதிர்ப்பாக, காரணம் பேராயம் முழுக்க பிராமணிய ஒரு மேலாதிக்கம் நிறைந்ததாக அன்று இருந்ததாகவும், பல்வேறு துறைகளில் பிராமணிய மேலாதிக்கம் இருந்ததாகவும், பிராமணர்களுக்கு அல்லாத அமைப்பாகவும் தான் தென்னிந்திய நல உரிமை சங்கம் என்று சொல்லக்கூடிய இந்த ஜஸ்டிஸ் நீதி கட்சி தொடங்கப்பட்டது. அப்போது திமுகவிற்கு பெரும் ஆதரவாக தமிழர்களும் இருந்தார்கள். அன்று அப்படி ஒரு அமைப்பு தேவைப்பட்டது. ஆனால் காலப்போக்கில் ஈவே ராமசாமி அவர்கள் தலையெடுத்து அந்த நீதி கட்சியே பார்த்தீங்கன்னா திராவிடர் கழகம் என்று பெயர் மாற்றியதற்கு பிறகும், அதற்கு முன்பாக 1920 நீதி கட்சியினுடைய தலைவர்களுமே பார்த்தீங்கன்னா பெரும் மேட்டுக்குடி தலைவர்களை தவிர நடுத்தர கீழ் உள்ள மக்களை பற்றி கிஞ்சித்தும் அக்கறை இல்லாதவர்களாக இருந்தார்கள். சுப்பராயன் போன்ற சுயேட்சை தமிழரை தவிர அவர் மட்டும்தான், கோயம்புத்தூரை சேர்ந்த சுப்பராயன் அவர்கள் ஒரு சுயேட்சை தமிழராக இருந்து முதலமைச்சராக பதவியேற்று அவர் பல்வேறு செயல்பாடுகளை அனைவருக்கும் கொண்டு சென்றார். அதே போல நீங்க பார்த்தீங்கன்னா ஒடுக்கப்பட்ட சமூகத்தின் தலைவர்களாக இருந்த பறையர் தலைவர்கள் தான், MC ராஜா உள்ளிட்ட பல்வேறு தமிழர்கள் தான் நீங்க பார்த்தீங்கன்னா தமிழர்களுக்கான, ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான குரலாக இருந்தார்களே தவிர இந்த தெலுங்கர்களாக இருக்கக்கூடிய நீதி கட்சியினுடைய பெரும் தலைவர்கள் மிராசுதார்கள், மிராசுதார்கள்லாம் யாருக்குமே நீங்க ஒடுக்கப்பட்ட மக்களுக்கோ நடுத்தர மக்களுக்கோ அவர்களுடைய பார்வை பார்க்கப்படவில்லை. காரணம், அவர்கள் மேட்டுக்குடி மிராசுதார்களாக இருந்தார்கள். அதற்கு பிறகு வந்த ஈவே ராமசாமி அந்த நீதி கட்சியினுடைய ஒரு பிரிவுக்கு தலைவராகிறார். அதை திராவிடர் கழகம் என்று மாற்றுகிறார். அன்றிலிருந்து தன்னையே தமிழர் தலைவர் என்று நிரூபித்துக் கொள்வதற்காக அத்தனை முயற்சிகளை மேற்கொள்கிறார். அன்றிருந்த தலைவர்கள் எல்லாம் அவருடைய செயல்பாடுகளை எல்லாம் அன்று பார்த்தீங்கன்னா மிக தீவிரமாக அவர் தமிழர்களுக்காக என்று கூறுவதை எல்லாம் விட மிக முக்கியமாக இந்த பிராமணிய எதிர்ப்பை அவர்கள் திராவிடர் கழகத்தின் திராவிட கூட்டம் என பார்ப்பனர் என்பார்கள். பார்ப்பனர் என்பது தமிழ் சொல், அதில் மிகப்பெரிய ஒரு நுண்ணரசியல் இருக்கிறது. அதை நம்ம அடுத்தது பார்ப்போம். பிராமணியம் என்ற இந்த பிராமணிய எதிர்ப்பை
முழுமுதலாக ராமசாமி அவர்கள் முன்னெடுத்த காரணத்தினால் அந்த ஒரு காரணத்திற்காகவே ஒட்டுமொத்தமாக தமிழ் தலைவர்களெல்லாம் அவர்களை ஆதரித்தார்கள். ஆனால் அன்று அவர்கள் என்ன நினைத்து ஆதரித்தார்களோ, ஆனால் ஈவே ராமசாமி நீண்ட காலத்தில் ஏற்படுத்திய விளைவுகளை நாம் இன்று அனுபவித்துக் கொண்டிருக்கின்ற காரணத்தினால் நமது முன்னோர்களான தமிழ் தலைவர்கள் செய்த பிழைகளாகவே தொலைநோக்கு பார்வையற்றதாக அவர்கள் அன்று கண்மூடித்தனமாக திகாவையும் திமுகவையும் ஆதரித்து விட்டார்கள். காங்கிரஸை எதிர்க்க வேண்டும் என்ற ஒற்றை கோரிக்கைக்காக அவர்கள் திக திமுகவிற்கு நிறைய இடம் கொடுத்து விட்ட காரணத்தினால் தமிழர்கள் எல்லாம் முழுக்க நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு திராவிட சாயம் பூசப்பட்ட புலிக்குட்டிகளுக்கு ஆட்டுக்குட்டியினுடைய மீசை வரைந்து ஆட்டுக்குட்டியினுடைய வேடமணிந்து அனைவரையும் ஆட்டுக்குட்டிகளாக கொத்தடிமைகளாக மந்தைகளாக மாற்றி வைத்து விட்டார்கள். அன்று நமது முன்னோர்களான தமிழ் தலைவர்கள், நீங்கள் மறைமலை அடிகளாக இருக்கலாம், அதாவது ஈவே ராமசாமியை புகழ்ந்ததாக கூறப்படக்கூடிய எல்லா தமிழ் தலைவர்களுமே எடுத்துக்குவோம். அன்று அவர்கள் எதற்காக புகழ்ந்தார்கள், ஏன் புகழ்ந்தார்கள் சொல்ல முடியாது, நமக்கு தெரியாது. ஆனால் ஒன்று மட்டும் நிச்சயமாக சொல்ல முடியும், தமிழர் தலைவர் என்று ஈவே ராமசாமி அவர்களை பற்றி சாமி சிதம்பரனார் எழுதிய அந்த நூலில் பார்த்தீங்கன்னா முன்னுரைகள் எல்லாம் மிக முக்கியமான தலைவர்கள் நம்முடைய சோமசுந்தர பாரதியார், மறைமலை அடிகள் உள்ளிட்ட பல்வேறு தலைவர்கள் முன்னுரை எழுதியிருப்பாங்க, அணிந்துரை எழுதியிருப்பாங்க. ஆனால் அந்த புத்தகத்துக்குள்ள உள்ளடக்கத்தை வாசிங்கன்னா இவர்கள் இந்த தலைவர்கள் எல்லாம் உண்மையிலேயே அந்த உள்ளடக்கத்தை வாசித்து விட்டு தான் இந்த முன்னுரையும் அணிந்துரையும் எழுதினார்களா என்ற அதிர்ச்சி மேம்படும். நிச்சயமாக சத்தியமாக உறுதியாக நம்மால் சொல்ல முடியும், உண்மையிலேயே அந்த உள்ளடக்கத்தை எல்லாம் முழுவதுமாக வாசித்திருந்தால் அந்த தமிழ் தலைவர்கள் அந்த முன்னுரையோ அணிந்துரையோ அந்த சாமி சிதம்பரனார் எழுதிய அந்த நூலுக்கு கொடுத்திருக்க மாட்டார்கள். மேலும் அவருடைய எல்லா முன்னுரை அணிந்துரையில் பார்த்தீங்கன்னா அந்த நூலுக்குள் இருக்கக்கூடிய எந்த குறிப்பை பற்றியுமே இருக்காது. பொதுவாக ஈவே ராமசாமி நல்ல உழைப்பாளி, தொடர்ந்து சளைக்காமல் பாடுபடக்கூடியவர், போராடக்கூடியவர், இப்படித்தான் இருக்குமே தவிர அந்த நூலுக்குள் உள்ள எந்த ஒரு தகவலை பற்றியும் நீங்க குறிப்பிட்டு சொல்வதாக இருக்காது. ஏன்னா நமக்கு இந்த ஐயம் வருதுன்னா, சாமி சிதம்பரனாரே சொல்றாரு, இந்த புத்தகத்தை நான் எழுதி கொடுத்தேன், அதற்கு பிறகு இதை திருத்தம் செய்தார்கள், அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா இன்னொரு தமிழ் கழகமே ஏதோ ஒரு பெயரை சொல்லி அவர்கள் திருத்தம் செய்தார்கள், அதை ஈவே ராமசாமி அவர்கள் சரிபார்த்தார்கள், அதற்கு பிறகு அது அச்சுக்கு போனது. எனவே இந்த புத்தகத்தில் ஏதேனும் அதில் தவறுகள் பிழைகள் இருந்தால் அதற்கு நான் பொறுப்பாக மாட்டேன் அப்படின்னு அவர் ஒரு டிஸ்க்ளைமரே போட்டார். ஆக அப்படிப்பட்ட இதில் பார்த்தீங்கன்னா இது போல தான் நம்ம எல்லாத்தையும் பார்க்க வேண்டியதாக இருக்கிறது. காரணம் என்னன்னா, ஈவே ராமசாமி அவர்கள் தொடர்பாகவும் திராவிடம் தொடர்பாகவும் பிற்காலத்தில் தொடர்ந்து முன்வைக்கப்படக்கூடிய பொய்களும் புரட்டுகளும் தான் நமக்கு ஒட்டுமொத்தமாக இப்படி ஒரு பார்வையை நமக்கு பார்க்க தோன்றுகிறது. காரணம் என்னவென்றால் 1938 ஹிந்தி திணிப்பு எதிர்ப்பு, பள்ளிக்கூடங்களில் இந்தி திணிப்பு எதிர்ப்பை முதலாக முன்வைத்தவர் ஈழத்து சிவானந்தம் அடிகள் அவர்கள். ஆனால் ஏதோ ஈவே ராமசாமி தான் அதை தொடங்கியதை போலவும் ஈவே ராமசாமி தான் அந்த போராட்டத்தை நடத்தியது போலவும் பொய்யாக இன்று வரை கட்டமைத்துக் கொண்டிருக்கிறார்கள் இந்த திராவிட இயக்கத்தினரும் திராவிட முன்னேற்ற கழகத்தினரும். எனவே தான் நாம் கடுமையாக எதிர்க்கிறோம். இது குறித்து ஈழத்து சிவானந்தம் அடிகள் தெள்ளத் தெளிவாக ஒரு நூலே எழுதியிருக்கிறார். அந்த நூலில் 1938 ராஜாஜி அவர்கள் பள்ளிக்கூடங்களில் இந்தி திணிப்பை கொண்டு வந்த போது அதை எதிர்த்து 2 அறிக்கைகளை எடுத்துக்கொண்டு ஈவே ராமசாமியிடம் ஈரோட்டுக்கு செல்கிறார் ஈழத்து சிவானந்தம் அடிகள். அதை அவருடைய குடியரசு மற்றும் விடுதலை பத்திரிகையில் வெளியிட கேட்டுக்கொள்கிறார். அதை வெளியிட மறுத்து விடுகிறார். இது காங்கிரஸ்காரர்கள் செய்யக்கூடிய சண்டித்தனம் போல இந்த போராட்டம் இருக்கிறது, எனவே இதன் பிரசுரிக்க மாட்டேன் என்று நகர்த்தி விடுகிறார். அதற்கு பிறகு ரத்னா பிரிண்டர்ஸ் என்று சொல்லக்கூடிய இன்னொரு அச்சகத்தில் கொடுத்து அதை அவர் பிரசுரித்தார் ஈழத்து சிவானந்தம் அடிகள். அதற்கு பிறகுதான் நடராசன் தாளமுத்து உள்ளிட்ட அனைவருமே பார்த்தீங்கன்னா ஈழத்து சிவானந்தம் அடிகள் வெளியிட்ட அந்த அறிக்கையின் அடிப்படையில் தான் சென்னையில் குழுமினார்கள். அந்த சென்னை கூட்டத்திற்கு வந்த ஈவே ராமசாமி அதையே திருப்பி கீச்சல் விழுந்த ரெக்கார்ட் போல சொன்னார், இதெல்லாம் காங்கிரஸ்காரர்கள் செய்யக்கூடிய சண்டித்தனம், இது போல போராட்டங்கள் எல்லாம் செய்யாதீர்கள், கலைந்து போங்கள், நீங்கள் ஊருக்கு போவதற்கு நான் சொந்த கை காசை தருகிறேன் என்று ஹிந்தி திணிப்பு எதிர்ப்பு போராட்டத்தை கலைத்தவர் ஈவே ராமசாமி. எனவே இது ஒரு பொய்யாயிற்றா? அடுத்ததாக தமிழ் எழுத்து சீர்திருத்தத்தை ஈவே ராமசாமி கொண்டு வந்தார் என்றால் உண்மையா என்றால் இல்லை, குத்தூசி குருசாமி கொண்டு வந்தது. ஏனென்றால் ஈவே ராமசாமி அவர்கள் தமிழ் அறிஞரெல்லாம் அல்ல, அவர் 4ஆவதிலிருந்து 5ஆம் வகுப்புக்கு வரைக்கும் சென்றவரே தவிர முழுமை அடைந்த ஒரு கல்வியாளர் அல்ல. மேலும் இந்த சாமி சிதம்பரனார் அவருடைய நூலிலே சொல்றாரு, இவர் பேச்சு வழக்கில் எப்படி தமிழ் பேசுவோமோ அப்படித்தான் எழுதுவாரே தவிர எழுத்து தமிழ் ஈவே ராமசாமிக்கு வராது, எங்கே கமா வைக்க வேண்டும் எங்கே புள்ளி வைக்க வேண்டும் என்றெல்லாம்
தெரியாது. நீண்ட ஒரு வரிசையில் ஒரு வரி வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 6-7 வரிகளுக்கு இருக்கும். அது முற்றுப்புள்ளி கூட வைக்க தெரியாது, அப்படியே எழுதி விடுவார். நிறைய எழுத்துப்பிழைகள் இருக்குன்னு சொல்றார். இவர் எப்படிங்க தமிழில் எழுத்து சீர்திருத்தம் கொண்டு வந்திருக்க முடியும்? குத்தூசி குருசாமி கொண்டு வந்தார். இவர் அந்த பத்திரிகையினுடைய முதலாளி என்கிற அடிப்படையில் அந்த பத்திரிகையில், குடியரசு பத்திரிகை, விடுதலை பத்திரிகையிலும் இந்த எழுத்து சீர்திருத்தத்தை அமல்படுத்தினார். அதுவும் எதற்காக? செலவு குறைப்புக்காக தான் பண்ணாரே தவிர தமிழை காப்பாற்ற வேண்டும், தமிழில் சீர்திருத்தம் பண்ண வேண்டும் என்ற நோக்கமெல்லாம் கிடையாது. அதுக்கு தெள்ள தெளிவாக இன்னொரு இடத்துல சொல்றாரு, நான் ஆங்கிலத்தை ஆதரிப்பதற்கு காரணம், ஹிந்தி எதிர்ப்பதற்கு காரணம் நீங்கள் தமிழ் வளர வேண்டுமே என்கிற அந்த எண்ணமெல்லாம் கிடையாது. எனக்கு வந்து ஆங்கிலம் வளர்ந்தால் போதும் என்று சொல்கிறார் அவர். அப்படிப்பட்ட ஒரு எப்படி தமிழ் எழுத்து சீர்திருத்தம் பண்ணுவார்? தமிழில் என்ன சனியன் இருக்கிறது என்று சொன்னவர் எப்படி தமிழ் எழுத்து சீர்திருத்தம் பண்ணுவார்? 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக காட்டுமிராண்டி வாழ்க்கை தானே வாழ்ந்தார் என்று சொன்னவர் எப்படி அவர் எழுத்து சீர்திருத்தம் பண்ணியிருப்பார்? 2600 ஆண்டுகளுக்கு முன்பாக தமிழன் பானை ஓட்டில் எழுத தெரிந்திருக்கிறான், அவன் நல்ல தமிழை அழகாக எழுத தெரிந்திருக்கிறான் என்று கீழடியில் கிடைத்த இன்றைய சான்று கூறுகிறது. அப்படி இருக்கும்போது இப்போ ஈவே ராமசாமி இதுவும் அவருடைய அறியாமையை காட்டுகிறது இல்லையா? 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக தமிழன் காட்டுமிராண்டியாக இருந்தான் சொல்வது. எனவே அதுவும் பொய். அதே போல ஈவே ராமசாமி ஏதாவது புத்தகம் எழுதினாரா என்று பார்த்தால் ஒரு புத்தகம் கூட அவர் எழுதியதில்லை. அவர் பெயரில் கி வீரமணிதாக பக்கம் பக்கமாக எழுதி கொண்டிருக்கிறார் என்பதையும் நான் பார்க்க முடிகிறது. பெண்ணிய உரிமைக்காக ஈவே ராமசாமி பாடுபட்டார் என்று சொல்கிறார்களே, உண்மையா என்று பார்த்தால் நிச்சயமாக இல்லை. இதே சாமி சிதம்பரனுடைய நூலில் இவர் தன்னுடைய மனைவி நாகம்மாளோடு 35 ஆண்டுகள் குடித்தனம் நடத்தியிருக்கிறார் ஈவே ராமசாமி அவர்கள். ஆனால் அந்த பெண்மணிக்கு எழுத படிக்க தெரியாது. அது தான் இறக்கும் சில நாட்களுக்கு முன்பாகத்தான் கையெழுத்து போட்டே பழகியது அப்படின்னு சாமி சிதம்பரனார் இந்த நூலை குறிப்பிடுறார். உலகத்திற்கே அன்னக்கரண்டியை பிடுங்கிக் கொண்டு கல்வியை கொடு என்று சொன்ன ஈவே ராமசாமி தன்னுடைய மனைவிக்கு 35 ஆண்டு காலமாக அவரை எழுத படிக்க தெரியாத ஒரு அறியாமையில் வைத்திருந்தார் என்பதிலிருந்து அவர் எப்படிப்பட்ட பெண்ணியவாதி என்பதை நாம் உணர்ந்து கொள்ள முடியும். அது மட்டுமல்ல, எத்தனை மணிக்கு இரவு வந்தாலும் கூட தன் மனைவிதான் தனக்கு உணவு பரிமாற வேண்டும் என்பதில் பிடிவாதமாக இருந்திருக்கிறார் ஈவே ராமசாமி. அப்படி ஒரு நாள் மிக நேரமாக கழித்து அவர் வந்தபோது அவருடைய மனைவி நாகம்மாள் சின்ன பெண், அவர் உறங்கிவிட்டார். இருந்தாலும் அந்த பெண் தான் உணவு அளிக்க வேண்டும் என்று அவர்கள் பெற்றோர்கள், ராமசாமியின் பெற்றோர்கள் கேட்டபோது கூட ஒத்துக்கொள்ளாமல் அந்த பெண் தான் வர வேண்டும் என்று கூறினால், தூக்க கலக்கத்தில் வந்த அந்த பெண்மணி அரப்பையும் எண்ணெயையும் எடுத்து வைத்துவிட்டு அங்கே அவர் முன்னாடியே உறங்கிவிட்டார் என்று பெருமையோடு அந்த நூலில் எழுதியிருக்காங்க. ஆக ஒரு பெண்ணை, ஒரு மனைவியை எப்படி அவர் துன்புறுத்தி இருக்கிறார் என்பதிலிருந்து இவர் பெண்ணியவாதி என்பதும் அடிபட்டு போகிறது. அதே போல தமிழ்நாடு தமிழருக்கே என்று தமிழ்நாட்டை தமிழர்களுக்கே கொடுக்க வேண்டும் என்பதில் உறுதியாக இருந்தார் என்றால் இல்லை. 1938 இந்த நீதி கட்சிக்கு தலைவராவதற்கு முன்பு வரை தமிழ்நாடு தமிழருக்கே என்று சொன்னவர் நீதி கட்சிக்கு தலைவராக்கப்பட்டவுடன் திராவிட நாடு திராவிடரே என்று சொல்ல தொடங்கிவிட்டார். தமிழர் கழகம் என்று பெயர் வைத்திருக்க வேண்டிய நீதி கட்சிக்கு திராவிடர் கழகம் என்று பெயர் வைத்தார். இந்த திராவிடர் என்கிற இந்த கோட்பாட்டை இங்கே விதைத்தவர் ஈவே ராமசாமி. எனவே ஈவே ராமசாமி குறித்து சொல்லப்படக்கூடிய பெரும்பான்மையான இன்று கட்டமைக்கப்பட்ட இந்த பிம்பங்கள் எல்லாம் பொய். அவர் என்ன இயற்கையாக இந்த சமூகத்திற்கு செய்திருக்கிறாரோ அதை சொல்லட்டும். நாம் எப்படி பார்த்தாலும் 2 பத்திரிகைகளின் முதலாளியாக இருந்திருக்கிறார். அந்த அடிப்படையில் காங்கிரஸ் கட்சியில் இருந்தபோது கள்ளுக்கடை போராட்டமும் வைக்கம் போராட்டமும் காங்கிரஸ் கட்சி சார்பில் செய்திருக்கிறாரே தவிர அதற்கு பிறகு அவர் செய்த போராட்டங்கள் எல்லாம் பெரும்பாலும் மேடை பேச்சுக்கள், அதே போல குடியரசு இதழில் எழுதுவது, அது போன்ற பரப்புரைகளாகத்தான் இருந்திருக்கின்றன. பெரும்பாலும் மேடை பேச்சுக்கள் தான். 1-2 இடங்களில் போராட்டம், அதற்காக அவதூறு வழக்கு, அந்த வழக்குகளுக்கெல்லாம் நீதிமன்றத்தில் போயிட்டு பார்த்தீங்கன்னா அவர் விடுதலை ஆவதுதான் வழக்கமாக இருந்திருக்கிறது. எனவே இந்த வைக்கம் போராட்டம் காங்கிரஸ் கட்சியின் தலைவராக இருந்து அந்த கட்சியின் சார்பில் அந்த கட்சியினுடைய செலவில் நடத்திய போராட்டத்தை தவிர அதற்கு பிறகு சொந்த காசில் பெரிய போராட்டம் எல்லாம் அவர் நடத்தியதாக நமக்கு வரலாறு சொல்லவில்லை. பெரும்பாலும் செல்கிற இடங்களெல்லாம் அவர் அதற்கு ஏற்ப மக்கள் கொடுக்கக்கூடிய பணத்தின் அடிப்படையில், நன்கொடை அடிப்படையில் தான் அவர் தொடர்ந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறார் என்பதும் தெரிகிறது. ஆக இத்தனை விதமான ஈவே ராமசாமி அவர்களை பற்றிய பொய்யான தகவல்கள் எல்லாம் நம்முள் விதைத்திருக்கக்கூடிய இந்த திராவிட கூட்டம்தான் நமக்கு சித்திரை மாதம் அல்ல ஆண்டு தொடக்கம் தை மாதம் என்று கற்பிக்கிறது. இவர்கள் எழுத படிக்கவே தெரியாத, சரிவர தமிழையே எழுத தெரியாத ஈவே ராமசாமி அவர்கள்
பிறருடைய இடஒதுக்கீட்டுக்காக யார் பண்ணாங்க? ஆணைமுத்து ஐயா வந்து கற்றறிந்தவர், அவர் பாடுபட்டார். பெயர் வந்து ராமசாமிக்கு போயிடுச்சு. இப்போ எல்லா பெயர்களையும் தங்களுக்கு எப்படி வந்து திராவிட கூட்டம் எல்லா தமிழர்களையும் வந்து பயன்படுத்தி கொண்டு அந்த வெற்றி பெறும்போது அந்த பெருமையை தங்களுக்கு எடுத்துக்கொள்கிறதோ அதைத்தான் ஈவே ராமசாமி செய்தார். அன்று தொடங்கியதுதான் இன்று வரை இவர்கள் செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. ஆக இவர்கள் சொல்வதெல்லாம் அத்தனையும் பொருட்டுகளும் பொய்யுமாக இருக்கின்ற காரணத்தினால்தான் இவர்களுக்கு இங்கே நமக்கு ஆண்டு தொடக்கத்தை சித்திரையை தை என்று மாற்றுவதற்கு இவர்களுக்கு என்ன தகுதி இருக்கிறது என்கிற கேள்வியை நம்ம முதல்ல கேட்டுறோம். ஒன்று. இரண்டாவது, இந்த ஆண்டு தொடக்கம் பற்றி இந்த திராவிட கூட்டம் சொல்வதை கண்மூடித்தனமாக நம்பிக்கொண்டிருக்கக்கூடிய தமிழர்கள் நமக்கு இன்னொரு பெரிய தலைவலியாகவே இருக்கிறார்கள். அவர்களை நம்ம எப்படி வந்து விழிப்புணர்வு ஏற்படுத்துவது என்பது மிகப்பெரிய ஒரு கடினமான செயலாக இருக்கிறது. காரணம், தொடர்ந்து 60-70 ஆண்டுகள் மிகப்பெரிய அமைச்சர்கள் எல்லாம் சேர்ந்து சொன்னா எப்படி இருக்கும், கவிஞர்கள் எல்லாம் சேர்ந்து சொன்னா எப்படி இருக்கும், மேடையில் தலைவர்கள் எல்லாம் சேர்ந்து சொன்னா எப்படி இருக்கும், பத்திரிகை ஊடகங்கள் சேர்ந்து சொன்னா எப்படி இருக்கும், அதைத்தானே மக்கள் நம்புவாங்க. இதைத்தான் இந்த திராவிட கூட்டம் ஆண்டாண்டு காலமாக செய்து கொண்டிருக்கிறது. இது ஈவே ராமசாமி கற்றுக் கொடுத்தது. குடியரசு இதழிலும் விடுதலை இதழிலும் தொடர்ந்து எழுதி அவர் மேடைகளில் பேசி ஒரு கருத்துருவாக்கத்தை ஆங்கிலத்தில் நெரேட்டிவ் என்று சொல்வார்கள் உருவாக்கி கொண்டே இருப்பது அவருடைய வழக்கமாக இருந்திருக்கிறது. அதை அவருக்கு பிறகு வந்த அண்ணா ஓராண்டு தான் முதலமைச்சராக இருந்தார், 1.25 ஆண்டு தான். அதற்கு பிறகு கலைஞர் கருணாநிதி அவருடைய கைவண்ணம் இருக்கிறதே, அப்பா கலைஞர் கருணாநிதி அவருடைய கைவண்ணம் தான் இந்த தை மாதம் என்று மாற்றியது. தொடங்கி வைத்தவர் ஈவே ராமசாமி, அதை சட்டமாக்கியவர் கலைஞர் கருணாநிதி அவர்கள். சரி, சட்டமாக்கிட்டார், மக்கள் மத்தியில் எதிர்ப்பு வந்துடக்கூடாது. அப்போ என்ன செய்யணும்? இதற்கு சான்றுகள் வேண்டும் இல்லையா? அதுவும் வந்து ஒரு பிறமொழியாளர் சொன்னார் அப்படின்னா தம் மக்கள் வந்து ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. அப்ப தமிழர்களை வைத்தே சொல்ல வேண்டும். யாரை வைத்து சொல்வது? இருக்கவே இருக்கார் பாவேந்தர் பாரதிதாசன். இந்த பாவேந்தர் பாரதிதாசனுடைய ஒரு பாடலை வைத்துக்கொண்டு சித்திரை என்பது பிராமணர்களுடைய வழக்கம். நல்லா வந்து பார்த்தீங்கன்னா ஈவே ராமசாமி காலத்திலிருந்து மிக தெளிவாக நமக்குள்ள வந்து திணித்து வைத்த தமிழர்களுக்கிடையே திணித்து வைத்திருக்கக்கூடிய ஒன்று வந்து பார்த்தா பார்ப்பன பூச்சாண்டி, பிராமண பூச்சாண்டி. எல்லாமே பிராமணன் தாங்க, எல்லாமே பார்ப்பனின்னு சொன்னதுனால நம்ம தமிழ் பக்கமே திருக்குறளையே பார்ப்பனியம். அப்ப நீங்க எப்படி திருக்குறள் வாசிப்போம்? ஐயா அப்படி அச்சிச்சிச்சின்னு எல்லாத்தையும் இவர்களே காரணம் இந்த பார்ப்பனியம் பிராமணியம் என்பது ஒதுக்கி தள்ளப்பட வேண்டியது என்று நமக்குள் புகுத்திவிட்டு அவர் இந்த கன்னட பிராமணரான ராஜாஜியோடு கடைசி வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அவர் நட்புறவை விட்டு விலகாமல் எதற்கெடுத்தாலும் ராஜாஜியினுடைய ஆலோசனை இல்லாமல் வாழவே இல்லாமல் இருந்தவர் ஈவே ராமசாமி அவர்கள். அதே பின்னணியில் கலைஞர் கருணாநிதி ஆகட்டும், ஸ்டாலின் அவர்களாகட்டும், மு.க. ஸ்டாலின் எனக்கு என்ன சொல்றாங்க, மிகப்பெரிய பிராமண எதிர்ப்பு கட்சி. ஆனால் எஸ்.வி. சேகரை வந்து 2026 தேர்தலில் வந்து பணி செய்யுமாறு அவர் கேட்டுக்கிறார். ஆக இவர்களுடைய வழக்கமாகவே இதெல்லாம் இருந்திருக்கிறது. சரி, இப்படி இருக்கும்போது கலைஞர் கருணாநிதி என்ன பண்றாருன்னா தை மாதத்திற்கு இது இல்லை பிறப்பு ஆண்டு பிறப்பு தை மாதம் தான் என்று சொல்லிவிட்டு அதை சட்டமாக மாற்றிவிட்டு அதற்கு ஒத்துவதுவது போல பல்வேறு பிரபலங்களை எல்லாம் வைத்து எப்படி இன்னைக்கு வந்து மு.க. ஸ்டாலின் ஐயா அவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப்ல ஒரு 200 யூடியூபர் இருப்பாங்க. இந்த பத்திரிகை ஊடகங்களில் வாடகைக்கு அமர்த்தப்படக்கூடிய யூடியூபர்கள், வாடகைக்கு அமர்த்தப்படக்கூடிய இந்த டிபேட்ல தொலைக்காட்சி விவாதங்கள் கலந்து கொள்ளக்கூடியவர்கள், அப்புறம் எக்ஸ் தளம், அதே போல சமூக ஊடகங்களில் வாடகைக்கு எழுதக்கூடியவர்கள், இவர்கள் எல்லாம் வைத்து ஒரு கருத்துருவாக்கத்தை நெரேட்டிவ் உருவாக்குறாங்க இல்லைங்களா? இது யாரு கற்றுக் கொடுத்ததுன்னா ஈவே ராமசாமி முதல்ல தொடங்கி வச்சாரு. அதற்கு பிறகு முழுக்க கலைஞர் கருணாநிதி அவர்கள் இந்த வழக்கத்தை ஆலமரமாக மாற்றினார். அவர் தான் என்ன பண்றாருன்னா சித்திரையில் இருக்கும் தமிழா, சித்திரையில் உனக்கு தமிழ் புத்தாண்டு, அண்டி பிழைக்க வந்த ஆரியர் கூட்டம் காட்டியதே அறிவுக்கொவ்வாத 60 ஆண்டுகள், தரணியாண்ட தமிழருக்கு தை முதல் நாளே தமிழ் புத்தாண்டு அப்படின்னு புரட்சி பாவலர் பாவேந்தர் பாரதிதாசன் எழுதியதாக ஒரு கவிதை வெளியிட்டு அதை இவருடைய அள்ளக்கைகள் எழுத்தாளர்கள் எல்லாம் வைத்து பல்வேறு தளங்களில் எழுத வைத்து கலைஞர் கருணாநிதி என்ன பண்ணாரு? இதுதான் தைதான் தமிழருடைய புத்தாண்டு என்று தமிழர்களை நம்ப வைத்து விட்டார். அதை சட்டமும் ஆக்கியாச்சா? உடனே வந்து பார்த்தீங்கன்னா தமிழர்கள் நம்ம ஆளுகள் எப்படி உடனே நம்பிடுவாங்க இல்லையா? இப்படி இருந்துட்டு இருக்கும்போது தான் வந்து பார்த்தீங்கன்னா செல்வி ஜெயலலிதா அவர்கள் ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு இல்லை தை மாதம் என்று திணித்திருக்கிறார் கலைஞர் மு. கருணாநிதி. ஆனால் உண்மையில் சித்திரை தான் நீங்கள் ஆண்டு தொடக்கம். ஏனென்றால் மக்கள் கருணாநிதி வந்து மக்களின் விருப்பத்திற்கு எதிராக கருணாநிதியை திணித்திருக்கிற காரணத்தினால் அதையெல்லாம் தாண்டி மக்கள் அனைவரும் சித்திரை தான் மிக முக்கியமாக கொண்டாடுகிறார்கள். அதே போல அறிஞர்கள் அனைவரும் அறிவியல் பூர்வமாகவும் சித்திரை 1 தான் என்கிற காரணத்தினால அது வந்து சித்திரை 1 என்று இன்று வரையிலும் அந்த சட்டம் தான் இருக்கிறது. ஆனால் அதாவது ஏப்ரல் 14ஆம் தேதி சித்திரை 1
அதற்கு தமிழ்நாடு முதலமைச்சர் வாழ்த்து சொல்லவில்லை. சரி, தமிழ்நாடு முதலமைச்சர் தான் வாழ்த்து சொல்லல, தமிழ் தேசிய தலைவர்கள் எல்லாம் வாழ்த்து சொல்லுவாங்கன்னு பார்த்தா அவங்களும் சித்திரை திருநாள் தான், ஏற்பூட்டிய திருநாள் தான் என்று சீமான் அண்ணன் அவர்களும் அதே போல ஐயா ராமதாஸ் ஐயா அவர்கள் போன்றவர்கள் எல்லாம் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். இப்போ இது காலக்கணக்கு, சூரிய உதயம் எத்தனை மணிக்கு காலையில் அப்படின்னு ஒரு கணிப்பது ஒரு காலக்கணக்கு. ஒரு கவிஞர் அமர்ந்து கொண்டு 8 மணிக்கு உதிக்கின்ற சூரியன் தான் அழகா இருக்கிறது, எனவே அதை சூரிய உதய நேரமாக 8 மணியே வைத்துக் கொள்ளலாம் என்று வைரமுத்து போன்ற கவிஞர்கள் சொன்னா நம்ம ஏத்துக்க முடியுமா? ஏன்னா 6 மணிக்கு 6:10க்கு சூரிய உதயம், இவர் என்னங்க 8:10க்கு சொல்றாரு என்பதை போல. சரி, நம்ம ஒரு எடுத்துக்காட்டுக்காக சொன்னாலும் கூட உண்மையிலேயே பாவேந்தர் பாரதிதாசன் இந்த நித்திரை சித்தரி என்ற ஒரு பாடலை எழுதவில்லை. எந்த நூலிலுமே இன்று வரையிலும் இந்த திராவிட கூட்டத்தினர், குறிப்பாக திமுகவினர் சான்றே காட்ட முடியவில்லை அவர்களால். அதே போல கலைஞர் கருணாநிதி அவர்கள் தை மாதம் என்று சொல்வதற்கு ஆதாரமாக 1921ஆம் ஆண்டு மறைமலையடிகள் எல்லாம் தமிழ் தலைவர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றினார்கள் அப்படின்னு ஒன்று சொன்னார். ஆனால் இன்று வரை அந்த 1921 நடைபெற்ற அந்த கூட்டத்திற்கான சான்றுகளும் இதுவரையிலும் முன்வைக்கப்படவில்லை. அந்த குறிப்பாக மறைமலையடிகள் 1921 35 இவர்கள் குறிப்பிடக்கூடிய அந்த நாளில் அவர் ஈழத்தில் இலங்கையில் இருந்ததாக குறிப்பு இருக்கிறது. ஆக அதே போல் 1935 திருச்சியிலேயோ இங்கேயோ நடைபெற்ற மாநாட்டில் மறைமலை அடிகள் உள்ளிட்ட தமிழ் தலைவர்கள் எல்லாம் இவே ராமசாமி அவரிடம் கெஞ்சி கூத்தாடி, ஐயா நாங்கள் தையை ஆண்டு புத்தாண்டாக வைத்துக் கொள்கிறோம் என்று கெஞ்சி கேட்டதாகவும், அதற்கு அவர் வைத்துக் கொள்ளுங்கள் என்று சொன்னதாகவும், அதன் காரணமாகவும் இது தை என்று கூறப்பட்டதாகவும் இவர்கள் புரட்டி உருட்டினார்கள் அனைத்து பத்திரிகை ஊடகங்களிலும். ஆனால் உண்மையிலேயே கேள்வி என்னன்னா, நம்ம ஏற்கனவே குறிப்பிட்டதை போல ஆண்டு தொடக்கம் என்பதை முடிவு செய்வது எப்படி? இவர்கள் அனைவருமே அரசியல் ரீதியான முடிவாகத்தான் எடுத்திருக்கிறார்களே தவிர, அதே போல இவர்கள் எடுத்திருக்கக்கூடிய முடிவுகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சமூக பொருளாதார அடிப்படையில் அப்படின்னு தான் இருக்கே தவிர வானியல் அடிப்படையிலும் கோள்களினுடைய சுழற்சி அடிப்படையிலும் இவர்கள் முடிவு செய்யவில்லை என்பதைத்தான் நாம் இங்கு மிக முக்கியமாக சுட்டிக்காட்ட வேண்டியதாக இருக்கிறது. காரணம் என்ன அப்படின்னா, உலகம் முழுவதுமே இன்று பல பேர் என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா, இந்த சமூக ஊடகங்களில் இன்று எதிர்த்து பேசிக் கொண்டிருக்கக்கூடியவர்கள் இல்லை தைதான் காரணம், தை மாதம் தான் அறுவடை நமக்கு நாள், தை பிறந்தால் வழி பிறக்கும் என்றெல்லாம் சொல்கிறார்கள் என்று எதையாவது ஒப்பிட்டு சொல்லிக் கொண்டே இருக்க வேண்டியது இவர்களுடைய அடிப்படை ஒரு புரட்டாக இருக்கிறது. சரி, இப்போ முதல்ல நம்ம இவர்கள் சொல்லக்கூடிய இந்த தைதான் என்று இவர்களுக்கு வைக்கக்கூடிய வாதத்தில் மிக முக்கியமான 2 வாதங்கள் 3 வாதங்கள் அடிபட்டு போயிற்று. மறைமலை அடிகள், அதே போல இந்த கூட்டம், அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா பாவேந்தர் பாரதிதாசன், இந்த 3மே புரட்டு, அதற்கு இன்று வரை சான்றுகள் இல்லை என்பது ஆயிற்று. அடுத்ததாக இந்த 60 ஒவ்வாத ஆண்டுகள் 60 ஆண்டுகள் சுழற்சி அப்படின்னு சொல்றாங்க. சரி, என்ன சொல்ல வர்றாங்க அவங்க? இப்போ ஒரு நாளைக்கு 24 மணி நேரம், ஒரு வாரத்திற்கு 7 24 மணி நேரம், அப்புறம் ஒரு மாதத்திற்கு 30 24 மணி நேரம், அப்புறம் நீங்க பார்த்தீங்கன்னா இதற்கு ஒரு மாதம் என்று பெயர், 12 மாதங்கள் கொண்டது ஒரு ஆண்டு. இப்படி 60 ஆண்டுகள் ஒரு முறை மீண்டும் ஒரு சுழற்சி இருக்கிறது என்று 60 ஆண்டுகளுக்கு பெயர்கள் இருக்கின்றன. ஆனால் அவையெல்லாம் சமஸ்கிருதத்தில் பெயர்களாக இருக்கின்றன. எனவே அது எப்படி நீங்கள் தமிழ் சித்திரையை நம்ம அது அந்த 60 ஆண்டு சுழற்சியின் அடிப்படையில் அது சமஸ்கிருதத்தில் இருக்கின்ற காரணத்தினால் நாம் எப்படி அதை சித்திரையை தமிழ் புத்தாண்டாக ஏற்றுக்கொள்வது என்கிற ஒரு 7வது 8வது அறிவுக்கு சொந்தக்காரர்கள் வாதத்தை முன்வைக்கிறாங்க. யாரு? குறிப்பாக இந்த திராவிட கூட்டம். சரி, நமக்கு என்ன கேள்வி வருதுன்னா, ரொம்ப நியாயமான கேள்விதான்ப்பா. சமஸ்கிருதத்தில் உள்ள 60 ஆண்டு பெயர்களை வைத்துக்கொண்டு நாம் ஏன் தமிழ் ஆண்டை ஒப்பிட வேண்டும் அப்படின்ற நியாயமான கேள்வி. நம்ம என்ன கேட்கிறோன்னா, 60 ஆண்டுகள் சமஸ்கிருதத்தில் அந்த பெயர்கள் இருக்கின்றன என்கிற இந்த காரணத்தினால் அதை ஒதுக்கி தள்ளக்கூடிய இந்த திராவிட கழகம், திராவிடர் கழகம், திராவிட முன்னேற்ற கழகம், திராவிட இயக்கங்கள், இவர்கள் இந்த திராவிட என்கிற பெயரே சமஸ்கிருதம் தான். அப்ப நீங்க ஏன் அதை விளக்காம இன்னைக்கு வரைக்கும் அதையே பெருமையாக பேசிக் கொண்டிருக்கிறீர்கள்? திராவிட மாடல் அப்படின்னு வச்சிருக்காங்க, சமஸ்கிருதம் ஆங்கிலம் கலந்து வச்சிருக்காங்க. கேட்ட தமிழ் வாழ்க என்பார் மு.க. ஸ்டாலின். சரிங்க, ஒரு வாதத்துக்காகவே எடுத்துக்குவோம். இந்த 60 ஆண்டுகள் என்பது சமஸ்கிருதத்தில் இருக்கின்ற காரணத்தினால் இது பார்ப்பனிய பிராமணர்கள் புகுத்தியது, எனவே அதை தமிழர்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை, எனவே சித்திரை என்பதை விட்டுவிட்டு தை என்பதையே ஆண்டு தொடக்கமாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்று வாதம் செய்கிற இந்த திராவிட கூட்டத்தினரிடம் நாம் ஒரே கேள்விதான் கேட்கிறோம். 60 ஆண்டுகளினுடைய பெயர்கள் சமஸ்கிருதத்தில் இருப்பதால் அதை ஒதுக்கி தள்ளி பிராமணிய பார்ப்பனியம் கொண்டு வந்தது என்று நீங்கள் வாதம் செய்கிற இவர்கள்
இவர்களுடைய இந்த திராவிட என்று பெயர் இருக்கு இல்லைங்களா, திராவிடர் கழகம், திராவிட முன்னேற்ற கழகம், திராவிட இயக்கங்கள், திராவிட அது இதுன்னு இருக்கு இல்லைங்களா, இந்த திராவிட என்ற சொல்லே சமஸ்கிருதம் தான். இந்த திராவிடம் என்கிற சொல்லே சமஸ்கிருதம் தான். அப்போ இதை விளக்காமல் வைத்துக்கொண்டு நீங்கள் 60 ஆண்டு கால அந்த பெயர்களை மட்டும் விளக்கி அதிலிருந்து அந்த கணக்கு அந்த வாதங்களை விட்டு தமிழர்களை பிரித்து மீண்டும் ஒதுக்கி தள்ளி அவர்களை அதை ஆய்வதற்கு கூட செல்லாமல் தடுப்பது என்பது என்ன விதத்தில் நியாயம்? இந்த திராவிட என்ற சொல்லும் பார்ப்பனிய பிராமணர்கள் உருவாக்கிய சொல் தான். இதுக்கு வேற யாரும் வேண்டாம். நான் குறிப்பா நீங்க பாத்தீங்கன்னா தமிழ் இலக்கிய வரலாறு அப்படின்னு மு அருணாசலம் ராஜா வரதராஜா என்பவர், இதுல பாத்தீங்கன்னா முனைவர் மு அருணாசலம் யாருன்னா பெரியார் ஈவேரா கல்லூரி திருச்சிராப்பள்ளியினுடைய தமிழ் துறையினுடைய பேராசிரியராக இருந்திருக்கார். அவர் நூல்ல சொல்றாரு பாருங்க, கிபி 7ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த குமாரிலப்பட்டர் என்பவர் ஆந்திர திராவிட பாஷா என்று முதலில் திராவிடம் என்ற சொல்லை பயன்படுத்தியுள்ளார். அப்ப இதை ஒட்டித்தான் நீங்க பாத்தீங்க அப்படின்னா நான் இதிலிருந்து தான் எடுத்தேன். அதாவது பிராமணர்கள் பார்ப்பனர்கள் உருவாக்கிய அந்த மனுஸ்மிருதி, அதே போல குமாரிலப்பட்டர் என்பவர்கள் இந்த பிராமண பார்ப்பனர்கள் எழுதிய இந்த பார்ப்பனர்கள் சொல்ல நம்ம ஏன் பயன்படுத்துறோம்னா அவர்கள் திராவிட இயக்கத்தினர் சொல்றதுனால பயன்படுத்துறோம். ஆனால் பிராமணர்கள் என்று தான் நாம் பயன்படுத்த வேண்டும். ஏனென்றால் பார்ப்பனர் என்று சொல்வதில் ஒரு நுண்ணரசியல் இருக்கிறது. நம்ம இன்னொரு காணொலியில் பார்ப்போம். ஆக இவர்கள் கூறக்கூடிய அந்த பார்ப்பனிய பிராமணர்கள் உருவாக்கிய திராவிடம் என்ற சொல்லைத்தான் இன்று வரை பிடித்து தொங்கிக் கொண்டிருக்கிறார்கள் இந்த திராவிட கூட்டத்தினர். இவர்கள்தான் இந்த 60 ஆண்டு கால ஆண்டு பெயர்கள் பார்த்தீங்கன்னா சமஸ்கிருதத்தில் இருக்கிறது என்று நமது காதில், தமிழர்கள் காதில் பூச்சுற்றுகிறார்கள். பார்ப்பனிய பிராமணிய பூச்சாண்டியை காட்டி தமிழர்களை தங்களுடைய இந்த கால கணக்கு அறிவியலை தமிழர்களிடமிருந்து விலக்கி தமிழர்களை மீண்டும் மூடர்களாக மாற்றுவதற்கான தொடர் சூழ்ச்சியை செய்து கொண்டிருக்கிறார்கள். எனவே இது ஒன்றாச்சுங்களா? அப்ப இதுவும் பொய்னாயிடுச்சு. சரி, இப்ப நமக்கு இன்னொரு நமக்கு இன்னொரு சான்று நம்ம பார்க்கணும். என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆண்டுகளுடைய பெயர்கள் சமஸ்கிருதத்தில் இருக்கு இல்லைங்களா, இது போல மாதத்தினுடைய பெயர்களும் சமஸ்கிருதத்தில் அவர்கள் எழுதி வச்சிருக்காங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா சித்திரை என்பது தமிழ் மாதம். இதற்கு வடமொழி பெயர் சைத்திரம். இன்று ஆந்திராவில் சைத்திர மாதம் என்று சொல்றாங்க இல்லைங்களா, இது வடமொழி சொல்லே தவிர தெலுங்கு கிடையாது. அதே போல வைகாசி என்பதற்கு அவர்கள் வைசாகம் என்று வடமொழியில் வச்சிருக்காங்க. ஆனி என்பதற்கு ஜேஷ்டம், ஆடி என்பதற்கு ஆஷாடம், ஆவணி என்பதற்கு சிராவணம், புரட்டாசி என்பதற்கு பாத்திரபதம், ஐப்பசி என்பதற்கு ஆச் விஜய், கார்த்திகை என்பதற்கு கார்த்திகம், மார்கழி என்பதற்கு மார்க்கசீரம், தை என்பதற்கு புஷ்பமி புஷ்யமி, மாசி என்பதற்கு மாகம், பங்குனி என்பதற்கு பால்குணம் என்று அவர்கள் வடமொழியிலும் இந்த பேர் வச்சிருக்காங்க. இந்த தமிழ் மாதங்களுக்கு 12 மாதங்களுக்கு வடமொழியில் பேர் வச்சிருக்காங்க. அப்படின்னா என்ன பொருள்? இவங்க என்ன சொல்ல வர்றாங்கன்னா, இந்த திராவிட கூட்டம் இது எல்லாமே வடக்கு இருந்து தான் தமிழர்களுக்கு தெற்கே வந்தது. இன்று பாலகிருஷ்ணன் IAS போன்ற உலக தமிழராய்ச்சி நிறுவனத்தில் அமர்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த பிறமொழி பேசக்கூடிய, குறிப்பாக திராவிட தெலுங்கு மொழி பேசக்கூடிய பாலகிருஷ்ணன் போன்றவர்கள் எல்லாம் தமிழ் ஆராய்ச்சி மன்றத்தில் அமர்ந்து கொண்டு அதற்கு முன்னதாகவும் இவர்கள் செய்கிற பரப்புரையில் என்ன தெரியுங்களா, எல்லா அறிவும் வடக்கே இருந்துதான் தெற்கு நோக்கி வந்தது. இது நம்ம மட்டும் சொல்ல, இப்படி ஒரு பொய் பரப்புரையை தொடர்ந்து இந்த திராவிட கூட்டம் செய்து கொண்டிருக்கிறது. இதற்கு நீங்க பாத்தீங்கன்னா இவர்கள் மிக முக்கியமாக அது ஒரு படி மேல போய் இந்த திராவிட கூட்டம் சொல்லக்கூடியது என்னவா இருக்குன்னு தெரியுங்களா, தமிழ் என்ற சொல்லிலிருந்து திராவிட என்ற சொல்லை தோற்றுவிப்பதை காட்டிலும் தமிழ் என்ற சொல்லை திராவிட என்ற சொல்லிலிருந்து தோற்றுவிப்பது எளிது அப்படின்னு ராபர்ட் கால்டுவெல் சொன்னதா இவங்க இந்த திராவிட கூட்டம் சொல்லுது. அதை தமிழ்ல இருந்து திராவிடம் உருவாகுன்னு சொல்லலாம் இல்லைங்க. உண்மையிலேயே திராவிடம் என்பதுதான் முதல்ல இருந்திருக்கு. அதிலிருந்து தான் தமிழ் என்கிற பெயர் உருவானதாக ராபர்ட் கால்டுவெல் சொல்வதாக இவர்கள் கதை அளக்கிறார்கள். திராவிட என்பது திரமிட என்றாகி பின்னர் தமிழ ஆக திரிந்து பின்னர் தமிழ் என்றாகியது என்பார். இதற்கு பாருங்க, தமிழ் இலக்கிய வரலாறு என்று இவ்வளவு பெரிய புத்தகம் போட்டு இப்படி பொய்யை பரப்பிக் கொண்டிருக்கிறார்கள் இந்த திராவிட கூட்டத்தினர். இத்தனைக்கும் இவர்கள் தமிழ் துறை பேராசிரியர் எழுதினவர். தமிழினுடைய சொல்லதிகாரத்தின்படியும் தமிழுடைய இலக்கணத்தின் அடிப்படையும் திராவிட என்ற சொல் தமிழ என்று மாறி தமிழ் என்று மாறுமா என்று இவர்கள் ஆராயவே இல்லை, மாறாக திணித்து விட்டார்கள்.
ஆக இப்படி எதற்காக நாம் இவ்வளவு நீண்ட நெடிய விளக்கம் கொடுக்கிறோம்னா, இவர்கள் தமிழ் பற்றின அறிவு அவர்களுக்கு இருந்தாலும் கூட வேண்டுமென்றே மாற்றி திராவிட இந்த பொய் கட்டமைப்பை பிம்பத்தை திணித்து பார்ப்பனிய பூச்சாண்டி பிராமணிய பூச்சாண்டியை காட்டி நமக்கு தொடர்ந்து இவர்கள் பார்த்தீங்கன்னா தமிழர்களை அறிவற்றவர்களாக மூடர்களாக மடையர்களாக அப்படியே திணித்து வைத்து கொத்தடிமை போலவே வைத்து அவர்களின் வாக்குகளை வாங்கி கொண்டு எல்லா இடங்களிலும் நீண்ட நெடுங்காலத்திற்கு இந்த மண்ணை ஆட்சி புரிந்து கொண்டு தமிழர்களை கொத்தடிமைகளாக வைத்திருக்க வேண்டும் என்பதற்கான சூழ்ச்சிகளை செய்கிறார்கள் என்பதற்காகத்தான் இவ்வளவு விளக்கம் கொடுக்கிறோம். ஆக இத்தனை பொய்களை பேசக்கூடிய திராவிட கூட்டம் சொல்வதை நாம் எதற்காக நம்ப வேண்டும்? தமிழருடைய வானியல் என்பது உலகத்திற்கே தமிழர்கள் தான் வானியலை கற்றுக் கொடுத்தார்கள். உலகத்திற்கே தமிழருடைய அடிப்படையில் தான் இன்று பார்த்தீங்கன்னா எடுத்துக்காட்டாக இன்று இந்த புத்தாண்டு என்பது இங்கே மட்டுமே இல்லைங்க. மலையாளிகளும் சித்திரை தான் கொண்டாடுறாங்க, ஈழத்தில் ஐய சிங்களவர்களும் சித்திரை தான் கொண்டாடுறாங்க, தமிழர்களும் சித்திரை தான் கொண்டாடி கொண்டிருந்தார்கள். ஆந்திராவிலும் சித்திரை தான் கொண்டாடுறாங்க, தாய்லாந்திலும் அதே போல சிங்கப்பூர் உள்ளிட்ட ஆஸ்திரேலியா பழங்குடி மக்கள் உலகெங்கிலும் இன்னும் கூட பார்த்தீங்கன்னா இந்த கிரிகோரியன் என்று சொல்லக்கூடிய இந்த கேலண்டர் பார்த்தீங்கன்னா லத்தீன் மொழியினுடைய கேலண்டரை தவிர அது பார்த்தீங்கன்னா ஆங்கிலம் காலக்கணக்கு கூட அல்ல. அதே போல நீங்க பார்த்தீங்கன்னா அவர்களும் ஏப்ரல் மாதத்தை தான் முதல் ஆண்டு தொடக்கமாக கொண்டாடி இருக்கிறார்கள். அதற்கு பிறகு இந்த கிரிகோரியன் காலண்டர் வந்ததுக்கு பிறகு அவர்கள் பார்த்தீங்கன்னா ஜனவரிக்கு போயிருக்காங்க. அதுவும் அவருடைய ஆண்டு தொடக்கமே கிடையாது. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா நம்முடைய மிக நுட்பமாக நம்ம பார்க்க வேண்டியது ஒன்றே ஒன்றுதாங்க. ஒன்று, சூரிய உதயத்தின் அடிப்படையில் எப்படி ஒரு நாளினுடைய தொடக்கத்தை கணக்கிடுகிறோமோ, எப்படி அந்த நாளினுடைய அந்த மாலையை கணக்கிடுகிறோமோ, அதே போல சூரியன் சுற்றி வரக்கூடிய அந்த வட்டத்தினுடைய உச்சியில் வரும்போது அது மேளம் என்று சொல்லக்கூடிய சித்திரை மாதத்தில் தான் விழுகிறது. அப்பொழுது நிற்கும் பொழுது நமக்கு நேர்கோடாக சூரியன் கீழே விழும். சூரியனுடைய நிழல் நம்ம மீது கூட பார்த்தீங்கன்னா இடது பக்கம் வலது பக்கமோ சாய்ந்து கோணலாக இல்லாமல் நேர் செங்குத்தாக விழும். அப்படி என்றால் நமக்கு நேர் உச்சியில் இருக்கிறது என்று பொருள். எந்த மையத்தில் இருந்து கொண்டு நாம் உச்சியில் பார்க்கிறோமோ அந்த மையத்தில் வாழக்கூடிய மக்கள் சித்திரை ஒன்றைத்தான் அவர்கள் ஆண்டு புத்தாண்டாக கொண்டாடி இருக்கிறார்கள். அப்படித்தான் இருக்க முடிகிறது. இன்னும் சொல்ல போனால் முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா புத்தாண்டு கொண்டாடியதாக பெரிதாக வரலாறு இல்லை. அப்படி தேவைப்படவில்லை. ஆண்டு முழுவதும் விழாக்களாக இருந்திருக்கிறார்கள். வசந்த கால விழா, அப்புறம் ஒவ்வொரு பருவகாலத்திற்கும் 4 பருவகாலத்திற்கும் விழாக்களை கொண்டாடி இருக்கிறார்கள். இந்த 4 பருவகாலம் என்பது தமிழர்களுக்கு இருக்கக்கூடிய இந்த 4 பருவகாலம் உலகெங்கிலும் இருக்கிறது, பின்பற்றி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் வேறு வேறு பெயர்களில் இருக்கிறது. சித்திரை ஒன்றை உலகெங்கிலும் உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா ஆண்டு தொடக்கமாக கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். இந்தியா முழுவதும் பெரும்பான்மையான நாடுகளில் சித்திரை ஒன்றை கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் தை என்ற மாதத்தை உலகில் யாருமே பார்த்தீங்கன்னா ஆண்டு தொடக்கமாக கொண்டாடல. அறுவடை நாளாகத்தான் கொண்டாடி இங்கே அந்தந்த ஊரில் அறுவடை நாளாக செய்கிறார்கள். அதுபோல அறுவடை நாள். எனவே சூரியனுடைய நுழைவு, சித்திரை மாதத்தினுடைய நுழைவு, அதே போல வேங்கை பூக்கள் பூக்கக்கூடிய இந்த காலம், சரக்கொன்றை என்ற கொன்றை மலர் பூக்கக்கூடிய குறிஞ்சி நிலத்தின் வேங்கை, குறிஞ்சி முல்லை இந்த 2 நிலத்திற்கும் அடிப்படையாக இருக்கக்கூடிய வேங்கை மற்றும் சரக்கொன்றை பூக்கக்கூடிய காலம், வசந்த காலம். இப்படிப்பட்ட பல்வேறு குணங்களை கொண்ட இந்த இப்படிப்பட்ட ஒரு வசந்த காலத்தை தான் ஆண்டு தொடக்கமாக அறிவுபூர்வமான இருப்பவர்கள் கொண்டாடுவார்கள். மாறாக பின்பணி காலத்தை போய் நீங்கள் ஆண்டு தொடக்கமாக கொண்டாடுவது அபத்தமான ஒன்று. உண்மையிலேயே இப்போ ஆங்கில புத்தாண்டு என்பது இயேசு கிறிஸ்து 25ஆம் தேதி டிசம்பர் 25ஆம் தேதி பிறந்ததாக கருதப்படுகிறது. அதற்கு பிறகு 5 நாள் கழித்து தான் அவங்க கொண்டாடுறாங்க. பல நாடுகளில் பனி உறைந்து போய் கிடக்கிறது. அவர்களது ஆண்டு தொடக்கமாக கொண்டாடுவது கிரிகோரியன் காலண்டர் அடிப்படையில். ஆனால் உண்மையிலேயே அவர்களும் ஏப்ரல் 1 என்பதைத்தான் உலகம் முழுவதுமே கொண்டாடினார்கள். அதனுடைய மீட்சியாகத்தான் இன்னும் பார்த்தீங்கன்னா பல்வேறு நாடுகள் கொண்டாடப்பட்டு வருகிறது. சூரியனை அடிப்படையாக கொண்டு அறிவுபூர்வமாக சுழற்சியை அடிப்படையாக கொண்டு பார்த்தால் அது சித்திரை ஒன்றுதான் மிக முக்கியமாக. இது வானியல் அடிப்படையிலும் கோள்களின் அடிப்படையிலும், அதே போல தட்பவெப்பம் அடிப்படையில் இது வசந்த காலம். அதே போல மலர்கள் பூத்து குலுங்குகின்ற இயற்கை மரங்களினுடைய பூக்கள் மற்றும் இயற்கை சூழல் அடிப்படையில் பார்க்கும்போது வேங்கையும் கொன்றையும் பூக்கக்கூடிய காலம். இவையெல்லாம் மிக முக்கியமான ஒரு கூறுகளாக எடுத்துக்கொண்டுதான் நாம் பார்க்க வேண்டுமே தவிர கண்மூடித்தனமாக பார்க்கக்கூடாது.
உடனே வந்து கேரளாவுக்கு வந்து மலையாளிக்கு ஒரு ஆண்டும், தெலுங்கர்களுக்கு ஒரு ஆண்டு போல இருக்க முடியும். தெலுங்கர்களுக்கு ஒரு சூரியன், மலையாளிகளுக்கு ஒரு சூரியன், கன்னடர்களுக்கு ஒரு சூரியன், தமிழர்களுக்கு ஒரு சூரியன் என்று இருக்கிறது ஒரே சூரியன் தான். நீங்கள் இந்தியாவில் அஸ்ஸாமை தவிர மீதமுள்ள எல்லா இடங்களிலுமே வந்து பார்த்தீங்கன்னா காலை மாலை சூரிய உதயம் சூரிய மறைவு நேரமும் சரியாக இருக்கும். பிற நாடுகளுக்கு போகும்போது மாறும். ஆனால் நாம் இருக்கக்கூடிய நாட்டில் அந்தந்த நாட்டில் சூரிய உதயத்தின் அடிப்படையில் தான் கணக்கிடப்பட வேண்டும். அந்த அடிப்படையில் சித்திரை ஒன்றுதான் நமக்கு புத்தாண்டு. தை புத்தாண்டே இருக்க முடியாது. இது அரசியல் ரீதியாக எடுக்கப்பட்டது. உடனே ஈழத்தில் இயக்கம் வந்து பார்த்தீங்கன்னா 2008ஆம் ஆண்டு காஸ்ட்ரோ மணிவண்ணன் அவர்கள் தை மாதத்தை தான் புத்தாண்டாக கொண்டாட வேண்டும் அறிவித்தாரே என்ற கேள்வியும் சில பேர் கேட்டிருக்கிறார்கள். நாம் அதற்கு சொல்வது அவர்கள் அரசியல் ரீதியாக எடுத்த முடிவே தவிர அவர்கள் வானியல் இது போன்ற தட்பவெப்பம், அதே போல பூக்கள் பூப்பது, இயற்கையினுடைய சூழ்நிலை, காலம் வசந்த காலம் என்கிற இந்த கணக்குகள் எல்லாம் எடுத்துக்கொள்ளவில்லை. அவர்கள் அரசியல் ரீதியாக சிங்களவர்களை வந்து சித்திரையை கொண்டாடுறாங்க என்பதற்காக அவர்கள் தைக்கு மாற்றி வைத்திருக்க வேண்டும். மற்றபடி அதற்கு அறிவியல் காரணங்கள் எதுவும் இல்லை. ஆனால் இன்றைய காலகட்டம் அப்படி இல்லை. இந்த கேள்வி தொடர்ந்து தமிழ்நாட்டில் மட்டும் ரெண்டாவது அவர்களுக்கு 2008 தான் அவர்கள் வந்து இந்த அறிவிப்பை காஸ்ட்ரோ மணிவண்ணன் வெளியிடுகிறார். காரணம் அது தமிழ்நாட்டில் கலைஞர் கருணாநிதி அவர்கள் சட்டமன்றத்தில் நிறைவேற்றிய அந்த சட்ட திருத்தம் கூட ஒரு தாக்கமாக செல்வாக்காக இருந்திருக்கலாம். எனவே நாம் அதையெல்லாம் கருத்தில் கொள்ள வேண்டாம். ஒருவேளை அவர்களே தவறுதலாக அப்படி ஒரு முடிவெடுத்திருந்தாலும் கூட அறிவியல் படியும் தமிழருடைய மெய்யியல் அடிப்படையிலும் தமிழருடைய வானியல் அடிப்படையிலும் தமிழருடைய இந்த இயற்கை பற்றிய புரிதல் அடிப்படையிலும் இந்த சித்திரை ஒன்றுதான் தமிழ் புத்தாண்டு என்பதை நாம் சொல்ல வேண்டும். அதே போல சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா சமூக ஊடகங்களில் எம்ஜிஆரே வந்து சொல்லிட்டாரு அப்படின்னு ஒரு செய்தித்தாளை காமிக்கிறாங்க. புரட்சி தலைவர் பொங்கல் செய்தி, அந்த பொங்கல் செய்தியில் பொங்கல் செய்தி என்ன சொல்லியிருக்காரே தவிர புத்தாண்டு செய்தி என்று சொல்லவில்லை. அதே போல நீங்க வந்து பார்த்தீங்கன்னா இன்றும் கூட தமிழ்நாடு அரசின் சித்திரை ஒன்றுதான் இருக்கிறது. எனவே இப்படி பல பொய்களை பேசி தமிழர்கள் வந்து தங்களுடைய ஆண்டு தொடக்கத்தை அறிந்து கொள்ளாதவாறு தொடர்ந்து சூழ்ச்சிகள் செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த சூழ்ச்சிகளுக்கு தமிழ் தேசியர்களும் ஆளாவது நமக்கு வருத்தம் அளிக்கிறது. இந்த வரலாற்று பிழையை நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் திரு சீமான் அவர்களும் தமிழ் தேசிய பேரியக்கத்தினுடைய தலைவர் ஐயா பே மணியரசன் அவர்கள் போன்றவரெல்லாம் அமர்ந்து இந்த ஆழ்ந்த சிந்தித்து அவர்கள் சிந்திக்கக்கூடியவர்கள், ஆய்வு செய்யக்கூடியவர்கள், அவரிடமிருந்தான் நாம் கற்றுக்கொள்கிறோம் என்றாலும் கூட இந்த ஒரு நமக்கு வானியல் மற்றும் சோதிடம் மெய்யியல் ஆகியவற்றிலெல்லாம் நமக்கு அதிக ஆர்வம் இருக்கின்ற காரணத்திலாம் தொடர்ந்து நாம் ஆய்வுகள் செய்து கொண்டே இருக்கின்ற காரணத்தினாலும் இவற்றை எடுத்து வைக்க வேண்டிய மிக முக்கிய கடமை டிஎன்டிவி தமிழ் ஊடகத்திற்கு மட்டுமல்லாமல் தமிழியல் நடுவும் அமைப்புக்கும் இருக்கிறது. அந்த அடிப்படையில் இதை கோரிக்கையாகவே தமிழ் தேசிய தலைவர்கள் முன்னிலையில் வைக்கிறோம். கடந்த காலங்களை விட்டுவிடுங்கள். இனி வரக்கூடிய ஆண்டுகளில் சித்திரை நாம் உலகத்தின் முன்னோடி. இன்னும் ஒரு மிக முக்கியமான ஒன்றை சொல்கிறேன். உலகெங்கிலும் ஆங்கிலேயர்களும் இவர்கள் குறிப்பாக எங்கெல்லாம் தமிழர்கள் சென்றார்களோ, ஒரிசா பாலையா சொல்வதைப் போல 190 நாடுகளில் தமிழர்களுடைய அடையாளங்கள் இருக்கின்றன. அங்கெல்லாம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இப்பொழுது அவ்வாறு இருக்கின்றன. பல ஆயிரம் ஆண்டு காலமாக தமிழர்கள் இடம்பெயர்ந்த புலம்பெயர்ந்த இடங்களிலெல்லாம் ஏப்ரல் 1 ஏப்ரல் மாதம், அதாவது சித்திரை மாதம் தான் தமிழ் புத்தாண்டாக கொண்டாடப்பட்டு வந்திருக்கிறது. ஆனால் அவற்றையெல்லாம் ஆய்வதற்கு தமிழ்நாட்டில் ஒரு தமிழர் அரசு இருக்க வேண்டும். மாறாக தமிழ்நாட்டிலேயே நீங்கள் தமிழர்கள் தங்களுடைய புத்தாண்டை கொண்டாட முடியாமல், உறுதியாக உணர முடியாமல் தடுக்கின்ற அரசை வைத்துக் கொண்டு குண்டுச்சட்டிக்குள்ளேயே நம்மால் குதிரை ஓட்ட முடியாத நிலையில் இருக்கும் பொழுது வெளி உலகத்திற்கு சென்று உலகெங்கிலும் ஆய்வு செய்வது எப்போது? மீண்டும் மற்றொரு காணொலியில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, அன்பு, வணக்கம். டிஎன்டிவி தமிழ் ஊடகம், தனித்துவமான தமிழ் ஊடகம்.